வணக்கம் ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ அரவிந்தோ மீரா. ஓப்பன் மை மைண்ட், மை ஹார்ட், மை லைஃப் டு யுவர் லைட், யுவர் லவ் அண்ட் யுவர் பவர். இன் ஆல் திங்ஸ் மே ஐ see the divine. ஓம் ஆனந்தமயி, சைதன்யமயி, சத்யமயி பரமே. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய நமக. ஸ்ரீ அன்னை அரவிந்தரின் பாதங்களில் பணிந்து இங்கு குடியிருக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் பெரியோர்களுக்கும் எனது வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகும் கதை அன்பரின் கதை. அன்னை அன்பர் ஷியாம்குமாரி அம்மாவுடைய புத்தகத்துல 7வது கதை. அது வந்து குவெஸ்ட், இங்கிலீஷ்ல அதுக்கு பேரு தேடல். மிகப்பெரிய கதை, கொஞ்சம் 15 பக்கங்கள் அதுலயே வருது பிரிண்டட் இதுல பேஜஸ்லயே. ஸோ நிறைய திருப்பங்களும் சம்பவங்களும் நிறைந்த ஒரு ஆன்மீக கதை. அந்த அன்பரின் கதையை நாம் பார்ப்போம். இப்போ ஆஸ் யூஷுவல் நான் வீடியோவை ஆஃப் பண்ணிக்கிறேன். 20களின் முன்பகுதியில இந்தியாவின் பின்தங்கிய ஒரு மாநிலத்தில் பிறந்த ஸ்ரீ அரவிந்தரை பற்றி முதன்முறையாக ஒரு சாதாரண தருணத்துல தான் கேள்விப்பட்டார். ஒரு நறுமணம் எவ்வாறு காற்றிலே கலந்து நம்மை அடைகிறதோ அது போல ஸ்ரீ அரவிந்தர் அவருடைய சிறு பிராயம் முதலே அவரது வாழ்வில் ஊடுருவினார். அவருக்கு 3 வயது இருக்கும்போது டாக்டர் நாக் என்ற ஸ்ரீ அரவிந்தரின் பக்தர் அந்த கிராமத்தில் பணியாற்ற வந்தார். அந்த மருத்துவருக்கு எம்மின் தகப்பனார் நெருங்கிய நண்பரானார். அந்த டாக்டரின் நீண்ட தாடியினால் மிகவும் கவரப்பட்டார். டாக்டர் வந்து எம்மின் தந்தையிடம் ஸ்ரீ அரவிந்தர் என்னும் யோகி பாண்டிச்சேரியில் அமைத்துள்ள ஆசிரமம் குறித்த விவரங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டார். எம்மின் தந்தை வந்து மிகுந்த ஆன்மீக நாட்டம் உடையவர். அதனால் பாண்டிச்சேரியின் அவதாரம் குறித்த தகவல்களை பெரும் ஆர்வத்துடன் கேட்டறிந்தார். இவ்வாறு ஒரு கோயிலில் ஒலிக்கும் மந்திரம் போல் ஸ்ரீ அரவிந்தரின் பெயரை கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு பக்தருக்கு அவரது குரு மற்றும் தெய்வத்தின் நாமம் தவிர்க்க முடியாமல் கட்டாயமாக அடிக்கடி எப்போதும் கேட்கும்படி நடக்கும் தானே. எம் தன்னுடைய வீட்டிலேயே ஒரு சிவன் கோவில் அவருடைய வீட்டிலே இருந்தது. எம்முடைய கிராமத்திலிருந்து 3 அல்லது 4 மைல் தொலைவில் அமைந்த ஒரு மிகவும் ஈர்க்கக்கூடிய ஆசிரமம் ஒன்று ஒரு மெய்யுணர்ந்த ஞானி ஒருவரால் அமைக்கப்பட்டிருந்தது. எம்மின் தந்தை அந்த ஞானியின் சீடராக திகழ்ந்தார். அந்த ஞானி பஞ்சாபிலிருந்து வந்து எம்மின் கிராமத்தில் தங்கிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் போர்டு, அதாவது மாவட்ட வாரிய அலுவலர். சில காலத்திற்கு பின் எம்மின் வீட்டிலிருந்து 4 மைல் தள்ளி ஒரு மலையடி வாரத்தில் தனது தங்குமிடத்தை மாற்றி அமைத்து கொண்டார் அந்த ஞானி. மெதுவாக நாளடைவில் அது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆசிரமமாக உருவெடுத்தது. எம்மின் தந்தை தனது குருவை பற்றி பல கதைகளை எம்மிடம் கூறியதால் அது வந்து அவருடைய சின்ன வயசுல இருந்தே அவருடைய ஞாபகத்துல மிக அழுத்தமாக பதிந்து போனது. ஒரு முறை எம்மின் தந்தைக்கு ஒரு பெரிய கட்டி வந்தது. அது நாளாக மிக மோசமான நிலையை அடைந்து மிகுந்த வலி வேதனையை கொடுத்தது. அந்த கிராம மருத்துவரால் அவரை குணப்படுத்த இயலவில்லை. அறுவை சிகிச்சை தான் செய்ய வேண்டும், அதுக்கு நகரத்துக்கு தான் போக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது. அன்றிரவு எம்மின் தந்தையால் கவலை, அந்த வலி வேதனையின் காரணமா தூங்க முடியல. விடியற் காலையில் அவர் சற்று கண்ணயர்ந்தார். அப்போது அவரது கனவில் அவரது குரு தோன்றி, ஏதாவது துன்பமோ அல்லது நோயோ ஏற்பட்டால் ஒருவர் தனது குருவை அழைத்து அவரது அருளையே நாட வேண்டும், மருத்துவரையோ அல்லது மருந்துகளையோ அல்ல என்று கூறியதுடன் பின்னர் அந்த கட்டியை சுத்தம் செய்து மருந்திட்டு வைத்தியம் செய்து அவரை தட்டி கொடுப்பதாக அவர் கனவு நிறைவடைந்தது. இது நமக்கு எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் தானே. காலையில எழுந்த எம்மின் தந்தை தனது கட்டி அநேகமாக குணமடைந்து விட்டதையும் அது மேலாக ஒரு சிராய்ப்பு மட்டுமே இருந்ததையும் கண்டு வியப்படைந்தார். உடனடியாக அவர் வந்து தன்னுடைய குருவின் அருளே இதுன்னு சொல்லி உடனடியா குருவோட ஆசிரமம் நோக்கி நடக்க தொடங்கினார். அவர் அங்க சென்றவுடன் அவரது குரு என்ன சொன்னார்ன்றதான் இங்க ரொம்ப ஆச்சரியம். எப்படி எம்முடைய தந்தை தன் கனவில் கண்ட வாசகமே ஒரு ஒருவர் வாசகமான ஒரு துன்பத்தில் ஒருவர் இருக்கும்போது முதலில் செய்ய வேண்டியது தன் குருவை அழைத்து அவரது அருளில் நம்பிக்கை வைக்க வேண்டும், பின்னரே மருத்துவரையோ மருந்துகளையோ நினைக்க வேண்டும் என்ற அதே சொற்கள் அவரது குரு அவரிடம் நேரில் சொன்னதை கேட்டு
எம்மின் தந்தை மிகுந்த வியப்படைந்து அவருடைய அருளை நினைத்து அவருடைய பாதங்களை பணிந்தார். மற்றொரு சம்பவத்துல எம்மின் தந்தை தன் அத்தையை மிகவும் நேசித்தார். அந்த அத்தை மிகவும் தீவிரமாக நோய்வாய்ப்பட்டிருந்தார். ஒரு இறுதி காலம்னே சொல்லலாம். அப்போது எம்மின் தந்தை தன் குருவிடம் தன் அத்தை குணமடைய பிரார்த்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போறார். அப்போது அவரது குரு குருவுக்கு சர்வமும் அறிந்த முக்காலமும் அறிந்த ஒரு ஞானி அல்லவா, அதனால இறைவனது திருவுள்ளமே நிறைவேறும் அப்படின்னு ஒரு தெளிவா சொல்லாம பூடகமாக கூறினார். நீ இங்கு அதோட எம்முடைய தந்தை அவருக்கு சிறந்த சீடரா இருக்கிறதுனால அவருக்கு ஆறுதல் அளிக்க வேணும்னு சொல்லிட்டு, நீ இங்க வந்துட்டதுனால உடனடியா திரும்பி போக வேண்டாம். ஒருவர் குருவை நாடி வந்து விட்டால் சில மணி நேரங்களாவது அவருடன் இருக்க வேண்டும் அப்படின்னு கூறி எம்முடைய தந்தையை ஆசிரமத்திலேயே 2 நாட்கள் தங்க வைத்தார். இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருந்தது. அப்போது குரு அவரிடம், இதோ பார், பிறந்தவர்கள் எல்லாம் ஒரு நாள் இறந்துதான் போக வேண்டும். அதற்காக நாம் வருத்தப்படக்கூடாது என்று கூறினார். 3வது நாள் எம்மின் தந்தை தன் வீடு திரும்பினார். வீடு நோக்கி வந்துகிட்டு இருக்கும் போதே குருகிட்ட பர்மிஷன் நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் கிளம்பி வரார். விடை வாங்கி கொண்டு வரார். அப்போ வழியில ஒருத்தர் மெசஞ்சர் மாதிரி அவருடைய அத்தை இறந்து விட்டதாக தகவல் சொன்னார். இவ்வாறு அவரது குரு இச்சம்பவத்திற்கு அவரை மன ரீதியாக தயார் செய்ததோடு அத்துயர சம்பவத்தை அவர் நேரில் பார்க்காமலும் தவிர்க்குமாறும் தடுத்து விட்டார். இத்துறவியின் அருகில் நம்பிக்கையும் பக்தியும் நிறைந்துள்ள ஒரு சூழலில் வாழ்ந்ததனால் ஒரு சிறு குழந்தை பருவத்திலிருந்தே கடவுள் நாட்டம் கொண்டவராகவே இருந்தாரு. இதுல ஒன்றும் வேப்பே இல்லை. அவருடைய மூத்த சகோதரர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் சரிதம் என்ற நூலிலிருந்து சில பக்கங்களை வாசிக்க, அதை கேட்க சில பக்தர்களும் வருகை தந்தனர். இவ்வாறு ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் சரிதத்தை ராமர் மற்றும் கிருஷ்ணரின் லீலைகளை விட பிரபலமாக இல்லை என்றாலும் ராமகிருஷ்ண சரிதத்தை மிகவும் நுணுக்கமாக அறிந்து கொண்டார். பின்னாளில் அவர் கல்லூரியில் படிக்கும் காலத்தில் ரொமைன் ரோலாண்ட் அப்படின்றவரோட அந்த நேம்ல நமக்கு ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி கிட்ட கூட நமக்கு ஒரு லைப்ரரி இருக்கு, பாண்டிச்சேரியில. இந்த இடத்த அதை நான் குறிப்பிட விரும்புறேன். ரொமைன் ரோலாண்ட் என்றவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் சரிதத்தை படிக்கும் வாய்ப்பு கிடைத்து அது அவர் மீது மிகுந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதுனால அவருக்கு அடிக்கடி ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் தரிசனம் கனவில் கிட்டியது. ஆனா அவருக்கு 9 வயதான போது அவர் வருத்தமாகவும் நம்பிக்கை இழந்தவராகவும் காணப்பட்டார். எதனாலன்னா, அவரது இதயம் ஏன் ஸ்ரீ ராமர் எனக்கு தரிசனம் கொடுக்கவில்லை அப்படின்னு ஒரு புலம்பல் வந்துகிட்டே இருந்தது. அவர் மனசுக்குள்ள அந்த ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் இரவு அவர் ராம 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 என்று ராமநாமத்தை ஜபித்தபடியே உறங்கி போனார். அவரது உண்மையான ஆர்வம் நிறைவேறியது. நமக்கு எல்லாமும் தெரியும் தானே, நமது உண்மையான ஆர்வம் எப்பவுமே மதனின் அருளால் கண்டிப்பாக நிறைவேறும். அதே போல அவருக்கும் உண்மையான ஆர்வம் நிறைவேறியது. அவர் ஸ்ரீ ராமர், லக்ஷ்மணர் மற்றும் சீதாவுடன் கங்கை நதியை கடக்கவிருந்த அந்த ஒரு அகக்காட்சி அவருக்கு தோன்றியது. ஒரு கனவு போல ஒரு அகக்காட்சி. அவர் படகோட்டி குகன் ஸ்ரீராமரின் பாதங்களை கழுவும் காட்சியை கண்டார். இந்த காட்சி ராமாயண பிரசங்கத்துல வட இந்தியாலலாம் ரொம்ப பிரபலம். ஒரு மனதை தொடும் ஒரு பிரசங்கம் சொல்லுவாங்க. அத கேவத் பிரசங் அப்படின்னு பிரபலமாக குறிப்பிடப்படும் ஒரு காட்சி. அதை அவர் தனது தரிசனமாக கண்டார். இது என்னன்னா அவருடைய பக்திக்கு கிடைத்த ஒரு பிரசாதம் போல. அவர் 9ஆம் வகுப்பு படிக்கும் போது ஸ்ரீ அரவிந்தர், திலகர் மற்றும் காந்தி குறித்த புத்தகம் ஒன்றை பரிசாக பெற்றார். இது அவரிடம் ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. தொடக்கம் முதலே ஒரு சிறந்த மாணவராக இருந்தார். நல்லா படிப்பார். அவரு ரொம்ப நல்ல டிஸ்டிங்ஷன் அந்த மாதிரிதான் எப்பவுமே பாஸ் பண்றது. ஸோ படிப்பில் ஒரு சிறந்த மாணவராக இருந்தார். அவரிடம் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தது. கடவுள் என்பவர் தெளிவற்றவர் அல்ல என்பதும் அவரது வாழ்க்கையுடன் நெருக்கமாக பின்னி பிணைந்த ஒன்று என்றும் அவர் எப்போதும் நம்பினதுனால தன்னுடன் ஸ்ரீ கிருஷ்ணரின் படம் ஒன்றை வைத்திருந்தார். அவர் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு தனது மாநில தலைநகரில் உள்ள ஒரு கல்லூரியில சேர்ந்தார். இப்பதான் அவருடைய வாழ்க்கையில ஒரு மோசமான கட்டம் ஆரம்பமானது. மேபி அந்த டீனேஜ் காரணமா இருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா
எப்பவுமே நமக்கு டீனேஜ்ல வந்து நிறைய கொஸ்டினிங், நிறைய கேள்விகள் நம்ம மனசுல வரும். அந்த டீனேஜ்ல எதையுமே ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வமும் உருவாகக்கூடிய ஒரு வயது. இப்போதான் அவருடைய வாழ்க்கையில மோசமான கட்டம். என்னன்னா, அவரது நம்பிக்கை ஆட்டம் கண்டது. இறை நம்பிக்கை ஆட்டம் கண்டது. பொருள் முதல்வாதியின் மறுப்பு அவருள் நுழைந்து, சந்தேகம் எனும் புற்றுநோய் அவரது மனநலத்தின் அடித்தளத்தை பாதித்தது. என்ன சந்தேகம்? கடவுள் என்பது உண்மையா? இல்ல மனித குலம் தன் மீதே செலுத்திக் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலையா? இது மனிதர்கள் தங்களை தாங்களே நம்பி ஏமாற்றிக் கொள்வதற்காக ஏற்படுத்திக் கொண்ட ஒரு நம்பிக்கையா? இதுவே இவருடைய வாழ்க்கையோட மிக முக்கியமான கேள்வியாக ஆனது மட்டுமல்ல, இந்த கேள்வி அவரை வாழ்வு முழுவதையும் மிகுந்த அழுத்தத்திற்கு உள்ளாக்கியது. அவர் கடவுளை அழைத்து தன்னை நிரூபிக்குமாறு இரவு முழுவதும் அழுவார். இது வந்து அந்த ஏஜ்லயே இருக்கக்கூடிய ஒரு அஞ்ஞானம்னே எடுத்துக்கலாம். அவரது பெற்றோர் வந்து புத்தகம் வாங்கறதுக்கும் ஃபீஸ் கட்டுறதுக்கும் அனுப்புற பணத்தை கடவுள் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கக்கூடிய சாமியார்கள் இருக்கும் இடங்களுக்கு புனித பயணம் செல்வதற்கு பயன்படுத்தினார். கடவுள் மறுப்பை நிலைநாட்ட அவர் பயன்படுத்தி அதுக்கு அதுல என்னன்னா கடவுள் இருக்காரா இல்லையா, இல்லை அப்படின்றதுதான் ப்ரூவ் பண்ணுன்ற மாதிரிதான் அவருடைய எய்ம் இருந்தது. சோ அத கடவுள் மறுப்பை நிலைநாட்ட அவர் பயன்படுத்திய ஒரு வினோதமான வழிகள் இவை. அத்துடன் இது அவருக்கு ஒரு மனவியல் போராட்டமாக, ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரகிள், அமைதியற்று ஒரு நோயாளி போல் சித்திரவதைப்பட்டார். அவருடைய ஜீவனின் ஒரு சில பகுதிகள் கடவுளை நம்பியது, வெளிப்புற பகுதிகள் கடவுளை மறுத்தது. செயலற்ற சில விசுவாசிகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவரை உலகாயுத வளங்களுக்காக, அதாவது இந்த மெட்டீரியலிஸ்டிக் பெனிஃபிட்ஸ்க்காகவும் நீ வந்து கடவுள்ல நம்பிக்கோ, உனக்கு என்ன வேணுமோ அதை கேளேன், அதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோ, என்ன இப்ப அதனால இருக்காரோ இல்லையோ அதை பத்தி ஏன் கவலைப்படுற, அப்படிலாம் சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. ஆனால் எம்முக்கு இது வந்து சாதாரண விஷயமா இல்லை. அது ஒரு ஜீவ மரண போராட்ட கேள்வியா இருந்தது. அவரால் தன்னுடைய கல்வியிலேயே கவனம் செலுத்த முடியல. அதே போல விரக்தியினால அவர் தனது கல்லூரி முதல்வரை அணுகி, படிக்கவே முடியலன்னா நம்ம என்னத்தை படிச்சு சாதிக்க போறோம்ன்ற ஒரு விரக்தி வந்து அவர் தனது கல்லூரி முதல்வரை அணுகி தனது ஹானர்ஸ் படிப்பை கைவிடுவதாக இந்த ஐயா கேக்குதுங்களா? இப்ப கொஞ்ச நேரமா கேட்கலாமா? கேட்கல. அதான் எனக்கு நீங்க நான் வந்து முதல்வரை அணுகி அவருடைய ஹானர்ஸ் படிப்பை கைவிடுவதாக ஹானர்ஸ் படிப்பை வந்து டிஸ்கண்டினியூ பண்றேன்னு சொல்லிட்டு சாதாரண பிஏ பட்டம் எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா வந்து முதல்வர் அதுக்கு ஒரு மாணவனுடைய திறமையை நன்றாக அறிந்தவர்கள் இல்லையா ஆசிரியர்கள், அதனால முதல்வர் வந்து அந்த இதுக்கு சம்மதிக்கல. அவர் என்ன சொல்றாரு, நீ அதெல்லாம் வேண்டாம், நீ வந்து தோல்வி அடைஞ்சிடுறன்ற பயத்துல தான் நீ இப்படிலாம் சொல்ற. ஆனா இந்த சந்தேகத்துக்கெல்லாம் நான் வந்து உன்னை என்கரேஜ் பண்ண மாட்டேன், ஊக்கம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஹானர்ஸ் படிப்பை கைவிட சம்மதிக்க மாட்டாரு. இந்தியாவுல வந்து நமக்கே தெரியும், ஒரு ப்ரெஷர் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மேல. அதாவது ஒரு சிறந்த மாணவன் வந்து தன்னுடைய தரவரிசையை தக்க வச்சுக்கணும். தன்னுடைய டிஸ்டிங்ஷனோ, தன்னுடைய ஸ்பெஷல் ரேங்க் அத தக்க வச்சுக்கணுன்ற ஒரு சமுதாய அழுத்தம் மிகுதியா இருக்கிறதுனால, எம்முக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. மனமுடைஞ்சு போனாரு. கடவுள் இருக்கிறாரா? அவருக்குள்ள அந்த கேள்விதான் பிரதானமா இருந்துகிட்டே இருந்தது. கடவுள் இருக்கிறாராங்கிறத நிரூபிக்க துறவிகளையும், முனிவர்களையும் தேடி அலைந்து கொண்டிருந்ததுனால, அவர் சரியாக படிக்காதனால் தேர்வுக்கு எப்படி போறது? அப்படின்ற ஒரு கேள்வி பிரம்மாண்டமா எழுந்து அவருடைய பயமுறுத்த ஆரம்பிச்சிடுச்சு. அவருடைய தேர்வுக்கு முதல் நாள் இரவு தான் எப்போதும் வைத்திருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணரின் புகைப்படத்திற்கு
எப்பவுமே அவரு இந்த சூழ்நிலையில கூட அதை எடுக்கிறாரு. ஆனா எப்பவுமே அவர் என்ன பண்ணுவார் முன்னெல்லாம், அவர் நாத்திகவாதியா இருந்தாலும் கூட, அந்த கிருஷ்ணரின் புகைப்படத்திற்கு 1, 2 மலர்களை வைத்து வழிபட்டு வருவார். அது ஆனாலும் இந்த கேள்விகள் அவர் அரிச்சுக்கிட்டே இருந்தது. அதனால அந்த அந்த வேற வேற ஒண்ணும் தெரியல. எல்லாருக்கும் மனிதனுடைய இறுதி கட்ட ஒரு இது க பற்றுகோல்ன்றது இறைவன் தானே! ஸோ அதனால அந்த படத்திற்கு முன்னாடி நின்று அழறாரு. "கிருஷ்ணா, பாரு நான் எப்படி மோசமா சிக்கியிருக்கேன். உன்னால மட்டும் தான் என்ன காப்பாற்ற முடியும். நீ என்ன செய்றாயோ செய்" அப்படின்னு சொல்லி வேண்டி அழறார். பின்னர் அவருக்கு ஏதோ ஒரு தெய்வீக உறுதி வருது. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்படின்னு ஒரு டிவைன் ஒரு ஃபெய்த். அவர் தேர்வு எழுதி அதேபோல அவருடைய நம்பிக்கைக்கு பதில் சொல்றாப்ல, அவர் தேர்வு எழுதி தனிச்சிறப்பு டிஸ்டிங்ஷன் மற்றும் ஹானர்ஸ் கௌரவமும் பெற்று தேர்ச்சி அடைகிறார். பின்னர் அவர் எம்.ஏ. முதுகலை படிப்பில் சேர்கிறார். ஆனால் அவரது போராட்டமும் படிப்பை போலவே அதுவும் மேலும் தீவிரமாறுது. எப்படின்னா, பகல் முழுவதும் ஒரு விரக்தி. என்ன வாழ்க்கை இது? கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரியலையே. இது தெரியாத நான் என்ன பண்றது? கடவுளை வணங்குவதா? இல்ல வேண்டான்னு புறந்தள்ளுவதா? அப்ப இல்லாத ஒன்றை வணங்குவதா? அது முட்டாள்தனம் இல்லையா? இந்த அறிவு சேர சேர நமக்கு இந்த மாரி கேள்விகள்லாம் வரும் இல்லையா? அந்த மாதிரி அவருக்கு பகலெல்லாம் ஒரு விரக்தி. இரவெல்லாம் தன்னுடைய இயலாமை குறித்தும், படிப்புல நம்ம மோசமாயிடுவோமோன்றத பத்தியும் கண்ணீர். ஒரு விதமான எதிர்கால பயங்கள் எல்லாம் சேர்ந்து கண்ணீர் விடுறாரு. இப்ப மேலும் கடவுள் இருப்பை உறுதி செய்ய அந்த தேடல் குவெஸ்ட் அது அவருக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. யாராவது நமக்கு இருக்கே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களா? அப்படின்ற மாரி ஒரு தேடல். ஸோ அது அதனால பழையபடியே அவர் கடவுளை யாராவது தனக்கு காட்டுவார்களா? அப்படிங்கிற தணியாத தாகம். இது மாதிரியே போயிட்டு இருக்கு லைஃப். அப்போது ஒரு நண்பர் வந்து ஒரு மலையில் உள்ள குகையில் வசிக்கும் ஒரு பைத்தியக்கார சாது குறித்து கூறினார். பொதுவாவே சித்தர்கள் மாதிரி இருக்கிறவங்களால நம்ம என்ன சொல்லுவோம்னா, அந்த காலத்துல பைத்தியம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இன்னைக்கும் நம்ம அப்படிதான் சொல்லுவோம்னு வச்சுக்கோங்க. அவங்க சராசரியா நம்ம லைஃப் மாரியே இல்லனாவே அவங்கள ஒரு பைத்தியம்ன்ற முத்திரைய குத்திருவோம். ஏன்னா அவங்க குளிக்க மாட்டாங்க, அழுக்கு மூட்டையெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மாரி அவங்க வந்து நம்ம பைத்தியம். ஆனா உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு குளிக்கக்கூடிய தேவை கூட இல்லாத அளவுக்கு அவங்க கான்ஷியஸ்னஸ் அவ்வளோ ஒரு மேம்பட்டு இருப்பதனால அவங்களுக்கு உடல் வந்து நாற்றம் கூட அடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மலையில வந்து தன்னை உணர்ந்த ஆன்மாக்கள் பல ஆன்மாக்கள் உடைய இருப்பிடமா அந்த மலை இருந்தது. அதனால அவரது நண்பர் வந்து போலா அப்படின்ற அந்த சாது வந்து சொல்றாரு. ஆனா இறுதியில அவர் என்ன சொல்றாரு, உண்மையில அவர் பைத்தியம் இல்ல. ஆனா அவர் அது போல தான் தெரிவார் பார்க்க. அவர் பெரிய மகான் அப்படின்னு சொல்லி விவரத்த சொல்லி எம் கிட்ட அவருடைய இத வந்து தேடலுக்கு ஒரு விடை கிடைக்கும் அப்படின்ற மாரி அவர் ஊக்கம் குடுக்குறாரு. அப்ப எம் வந்து தனக்கு வழிகாட்டியா ஒரு உறவினர கூட்டிட்டு அந்த மலையை நோக்கி போறாங்க. அவங்க 2 பேரும் வந்து அந்த மலைய அடைஞ்சபோது, உயரமான நல்ல கட்டுடலுடன், விளையாட்டு வீரர் போல பரந்த தோள்களுடனும், நல்ல திரட்சியான ஒரு உடலுடனும், ஒரு கையில் மண்பானையும், முதுகில் அழுக்கு துணி மூட்டையுடனும், இடுப்பில் ஒரு துண்டு, சின்ன துண்டு போன்ற உள்ளாடை அணிந்தபடி, அந்த ஒரு மனிதன் வருவதை பார்க்குறாங்க. எம் வந்து தன்னுடன் வந்த வழிகாட்டியை திரும்ப போகுமாறு சொல்லிடுறாரு. ஏன்னா, அவருக்கு ஒரு பிரைவசி வேணும் இவர்ட்ட பேசுறதுக்கு. அதனால திரும்ப போகுமாறு கூறவே, எம்மை தனியாக விட்டுவிட்டு அந்த வழிகாட்டி போயிடுறாரு. பிறகு எம் வந்து போலா கிட்ட பல கேள்விகள கேட்கிறார். அந்த மனிதனிடம் தன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. நான் உங்கள பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாரி சொன்ன உடனே, எம் வந்து பல கேள்வி ஒரு பெரிய நீண்ட ஒரு உரையாடலே நடக்குது. அது என்னன்னா, எம் எடுத்த எடுப்பிலேயே, "போலா, நீங்க பைத்தியமா? இல்ல பைத்தியம் போல பாசாங்கு செய்றீங்களான்னு" சொல்லிட்டு டைரக்ட்டா அப்படியே கேட்டுர்றாரு. ஏதோ என்னமோ தேங்காய் உடைச்சாப்லன்னு சொல்லுவாங்க அந்த மாரி. அதுக்கு போலா என்ன சொல்றாரு, "இல்லை, நான் பைத்தியம் இல்லை" அப்படின்னு பதில் சொல்றாரு. எம்மோட அடுத்த கேள்வி, "நீங்கள் கடவுள பார்த்திருக்கீங்களா?" போலாவுடைய பதில், "ஆம்." "அப்படியானால் எனக்கு அந்த வழியை காண்பியுங்கள். என்னை தங்களின் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள்" அப்படின்னு எம் வந்து கெஞ்சுறார். அதுக்கு போலா என்ன பதில் சொல்றாருன்னா, "இல்ல, எனது பாதை உனது பாதை இல்லை. உன்னை கவனித்துக் கொண்டிருக்கும் குரு வேறு. இன்னும் 2 அல்லது 3 மாதங்களில அவர் உன்னை உன் வீட்டிலேயே சந்திப்பார். கவலைப்படாதே" அப்படின்னு சொல்றாரு. இதனாலலாம் போலா எம்முக்கு திருப்தி இல்ல. அதனால எம் வந்து, "போலா, எனது தேர்வுகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன.
இதுவரை நான் சிறப்பாகவே தேர்ச்சி பெற்றுள்ளேன். ஆனால் இப்பொழுது எனது வேதனை மற்றும் கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்வியிலேயே மூழ்கி நான் சரியா படிக்கல. அதனால அது மட்டும் இல்ல, எனக்கு புத்தகங்கள் வாங்க அனுப்பிய பணத்தையும் பிரயாணத்திற்காக செலவிட்டுட்டேன். இந்த பிரச்சனையை தீர்க்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் பேசாம தேர்வு எழுதாமல் என் கிராமத்துக்கு போயிட்டு, அடுத்த வருடம் இப்ப எழுதாம, அடுத்த வருடம் தேர்வு எழுதட்டுமா? நான் என்ன செய்யட்டும்? அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு வந்து அந்த சாது போலா, நீ நிச்சயம் தேர்வில் பங்கு பெற வேண்டும். நீ வீட்டுக்கு போனாலும் உன்னை அவர்கள் மீண்டும் கூட்டிக் கொண்டு வருவார்கள். எந்த வீட்ல பேரண்ட்ஸ் வந்து ஒத்துப்பாங்க? பிள்ளை எக்ஸாம் எழுதாது வந்துட்டா. சோ உன்னை குண்டு கட்டா கட்டி தூக்கி மீண்டும் இங்கதான் கொண்டு வருவாங்க. அதனால நீ கவலைப்படாத. தைரியமா எழுது. எல்லாம் நல்ல விதமாக நடக்கும். அப்படின்னு சொல்றாரு. அதோட வேறு ஒருவர் உன்னை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னும் சொல்றாரு ஊடகமா. சோ எம் வந்து பின்னாடி பல தனிப்பட்ட கேள்விகளை கேட்கிறாரு. நீங்கள் ஏன் என்னை தங்களது சீடராக ஏற்றுக்கொள்ளக் கூடாதுன்னு மீண்டும் கேட்கிறாரு எம். ஏன்னா அப்படி ஒரு சீடரா போயிட்டா கூட நம்ம கடவுளை அறிஞ்சுவோமா, கடவுளை பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில ஆசைகள் யாருக்குமே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அவருக்கும் கடவுளுடைய தேடல்ல அவர் இருந்ததுனால அது இருந்தது. சோ இந்த கேள்வியை அவர் கேட்கிறார். தன்னை போலாவின் சீடராக ஏற்றுக்கொள்ளுமாறு அவர் வேண்டுகிறார். போலா வந்து திருப்பியும் அதே தான் சொல்றார். இல்லை, என்னால முடியாது. ஏன்னா உனது பாதை வேறு, எனது பாதை வேறு. இரண்டும் ஒன்றல்ல. எனக்கு வீடே கிடையாது. பற்று பாசம் கிடையாது. எனக்கு பசிக்கும் போது நான் உணவு தேடி வெளியில போவேன். அடுத்த வேளை உணவை நான் சேமித்து வைத்துக் கொள்வதில்லை. நான் யாரிடமும் எதுவும் கேட்கவில்லை. நான் மக்கள் வசிக்கும் வீடுகளின் கதவு முன்பு நின்று நான் கேட்காமலேயே எனக்கு என்ன உணவு கிடைக்கிறதோ அதையே உண்பேன். கதிரவன் சுட்டரிக்கும் போது ஒரு மரத்தடியில் இளைப்பாறுவேன். மழை பெய்யும் போது ஏதாவது ஒரு குகையில் படுத்து உறங்குவேன். நான் இடுப்பில் உடுத்தி இருக்கும் இந்த துணி மக்கள் பிணத்தை சுற்றி எடுத்து வரும் துணியிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த மண்பானை இடுகாட்டில் பிணத்தை எரிக்கும் நெருப்பை அணைக்க பயன்படுத்தப்பட்டது. இது உடைந்து விட்டால் நான் வேறொன்று மண்பானையை அங்கிருந்து எடுத்துக்கொள்வேன் என்றார். இதுதான் வந்து ஒரு சித்தர் வாழ்க்கை போல. எதுலையுமே பற்றற்று அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காருன்றது நமக்கு தெரிய வருது. எம்மும் இந்த துணி மூட்டையை எதுக்கு சுமக்குறீங்க முதுகுல அப்படின்னு கேட்கிறார். மக்கள் வந்து அப்பதான் என்ன பைத்தியம்னு நினைச்சுக்கிட்டு என்னை தொந்தரவு செய்யாம தனிமையில விட்டு விடுவாங்க அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு கேள்வி கேட்கிறாரு. போலா, உங்களுக்கு பாம்புகளை பார்த்து பயம் இல்லையா அப்படின்ற. அதுக்கு போலா பதில் சொல்றாரு, இல்லை, அவைகள் வந்து உங்களுக்கு எதிரியா இருக்கலாம், ஆனா எனக்கு அவங்க பாம்புகள் தான் பாதுகாவலர்கள் அப்படின்னு பதில் சொல்றாரு. இவ்வாறு கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையில் எரிந்து கொண்டிருக்கு அப்படியே இஸ் பர்னிங். சோ எரிந்து கொண்டிருக்கும் அந்த இளைஞனுக்கு தெய்வீக மனிதன் தான் தன் இதயத்தை திறந்து காட்டினார். சில சமயம் இதுல என்ன நமக்கு தெரிய வருதுன்னா, சில சமயம் வந்து இறைவனை அடைவதற்கு நிறைய வழிகள் உள்ளன. அதுல என்ன சொல்றாருன்னா, கடவுள் மறுப்பே அந்த ஆன்மாவை கடவுளிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த வழியாக கூட இருக்கிறதுன்னு சொல்றாரு. உண்மைதானே? இப்ப இவருடைய கடவுள் மறுப்பு தான் இவரை கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு சக்தி வாய்ந்த வழியாகவே மாறியது. எம் இன்னமும் தனது எதிர்காலம் குறித்தும் தேர்வு குறித்தும் ஒரு நிச்சயமற்ற தன்மையில் இருந்தார். அப்படியும் உடனே அவரு இந்த இன்னொரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் என்னை தேர்வு எழுத சொல்கிறீர்கள், ஆனா நான் வந்து 3ஆம் வகுப்புல தேர்ச்சி அடைந்தால் என்ன செய்வது, என்ன நடக்கும் அப்படின்னு எம் கேட்டதுக்கு ஏதோ ஒரு ஜோசியம் போல கேட்கிறாரு. போலா மீண்டும் என்ன சொல்றாருன்னா, எல்லாம் நல்ல முறையில் நடக்கும் என்று பதிலளித்தார். எம் இந்த பதிலில் திருப்தி அடைய வேண்டியதாயிற்று. வேற வழி தெரியல அவருக்கு. இந்த பதில் அவருக்கு சாட்டிஸ்பாக்சன் கொடுத்ததோ இல்லையா, அவர் இதோட நிறைவடைய வேண்டியதாயிற்று. இப்போது போலா என்ற அந்த சாது கிட்ட இருந்து விடை பெற்று மீண்டும் திரும்பி வருகிறார். தேர்வுகள் நெருங்குகிறது. அவரது ஹானர்ஸ் தேர்வுக்கு ஸ்ரீ கிருஷ்ணரை ஹானர்ஸ் தேர்வு, அதாவது இது முந்தைய தேர்வுல BA ஹானர்ஸ், அதுக்கு கிருஷ்ணரை பிரார்த்தித்துக் கொண்டார். ஆனால் இப்ப எம்ஏல அவரால் இந்த சாதாரண உலகியல் விஷயங்களுக்காகலாம், மண்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களுக்காகலாம் எந்த ஒரு பிரார்த்தனையுமே செய்து கொள்ள முடியல. எப்படியோ வந்து அவர் வந்து தேர்வை எழுதிட்டார். அதே நேரத்துல போலாவின் வார்த்தைகள் அந்த குதிரை, அவருடைய அந்த கடவுள் தேடல்ன்ற குதிரை உண்மையை அவிழ்க்கவில்லை. அவருக்கு வந்து கடவுளுடைய இருப்புக்குரிய நிரூபணம்
தேவைப்பட்டு கொண்டே இருந்தது. கடவுள் இருக்காரா? அத ப்ரூஃப் பண்ணணும். அத ப்ரூவ் பண்ணணுன்ற நிரூபணம் வந்து தேவைப்பட்டு கொண்டே இருந்தது. ஒரு அவருடைய மனதில அது தணியாத ஒரு நெருப்பா எரிஞ்சுகிட்டே இருந்தது. ஒரு நாள் அவர் தனது நண்பன் கிட்ட தன்னுடைய இதயம் திறந்து, தன்னுடைய உள்ள கிடக்கையை தெரிவித்தார். இந்த மாதிரி எனக்கு இது ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ணுது இந்த தாட்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே, அவருடைய வேதனையும், மன உளைச்சலையும் அறிந்த அந்த நண்பர், அ அந்த நண்பருடைய மனச அவருடைய கஷ்டம் தொட்டதுனால, அவரிடம் ஒரு காளி கோவிலை பற்றி சொல்றாரு. எம் வந்து தற்போது தனக்கு கிடைக்கும் எந்த ஒரு வழியும், ஒரு துரும்பானா கூட அத பற்றிக்கொள்ள விரும்பினார். அவர் அந்த கோயிலை பற்றி கேட்டதும், அ அந்த நண்பர் வந்து விவரமா சொன்ன உடனே, அத கேள்விப்பட்டு உடனே அந்த அந்த கோயிலை நோக்கி ஓடத் தொடங்குறார் உடனேயே. அது ஒரு கோடைக்காலம், மதிய வேளை. நிலம் வந்து கொதித்துக் கொண்டிருந்தது. இதை பொருட்படுத்தாத அவர் கோயிலை நோக்கி ஓடினார். பாதை வந்து ஆளரவமற்று ரொம்ப இதா கிடந்தது. ஒரு டெசர்ட்டடா இருந்தது. ஒரு பகுதியில கோயிலோட பூசாரி கொறட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காளி சிலைக்கு முன்னாடி போன எம்மு மனசு உடைஞ்சு அழுதார். அப்போது அவருக்கு ஒரு குரல், "பாண்டிச்சேரி மதருக்கு எழுது" என்று கேட்டது. எம்முக்கு ஒரே திகைப்பு. அதே சமயம் அவருக்கு ஒரு திருப்தி. அந்த திருப்தி ஏன் வந்ததுன்னு அவருக்கு அப்ப தெரியல. ஏதோ ஒரு பதில் கிடைச்சிருச்சுன்ற மாரி அவர் வீடு திரும்பினார். ஆனால் இப்போது அவருக்கு ஒரே வியப்பு. என்ன எழுதுறது? முன்பே கூறியது போல அவருக்கு ஸ்ரீ அரவிந்தர பற்றியாவது கொஞ்சம் தெரியும். ஆனால் மதுரை குறித்து அவருக்கு பெரிதாக ஒன்றுமே தெரியாது. அவருடைய நண்பர் ஒருவர் லைட்ஸ் ஆன் யோகான்ற புத்தகத்த அவர்கிட்ட குடுத்திருந்தாரு. அதுல வந்து ஒரு வாக்கியம். அ ராதா தெய்வீகத்திற்கு முழுமையான மற்றும் ஒருங்கிணைந்த சரணடைதலின் உருவம் அப்படின்னு சொல்லி. அதாவது அதனுடைய இங்கிலீஷ் வாக்கியத்த கொஞ்சம் சொல்லிடுறாங்க. Radha, Radha is the embodiment of the total and integral surrender to the divine. ஸோ இது அந்த வாக்கியம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் மனசை ரொம்ப கவர்ந்த வாக்கியமா இருந்ததுனால, ஆஹ் அவர் அதை மீண்டும் மீண்டும் வாசித்துக் கொண்டே இருப்பார். இந்த நிலையில 1944 அவர் தன் கல்லூரி பத்திரிகையில ஸ்ரீ அரவிந்தரை குறித்து ஒரு கட்டுரை, ஒரு ஆர்டிக்கல் ஒண்ணு எழுதினாரு. அதை யாரோ ஒருவர் ஸ்ரீ அரவிந்தருக்கு அனுப்பியும் வைத்தார். ஆனால் இந்த மாதிரி எல்லாம் நடந்தாலும் அன்னைக்கு எழுதுவதுன்றது முற்றிலும் வேறான ஒரு விஷயம். நான் என்ன எழுதுறது அப்படின்னு அவருக்கு ஒரே திகைப்பா இருந்தது. அவரது நான்கு நான்கு வருடங்களின் தேடல், நிச்சயமற்ற தன்மை மற்றும் வேதனை, இதெல்லாம் விவரிக்க வார்த்தைகளே அவருக்கு கிடைக்கல, போதல. அவருடைய பிரச்சனையை ஒரு கடிதத்தில் எழுதுவதற்கு அவருக்கு மிகவும் கடினமாக இருந்தது. அதனால அவர் என்ன கடைசியா எழுதினார்னா, மதர், என்னை வாழ்நாள் முழுவதும் எனது துன்பங்களை தாங்கும் வண்ணம் பிரார்த்தித்து எனக்காக ஒரு வார்த்தை தாருங்கள் என்று எழுதி அதை நடுங்கும் இதயத்துடன் தபாலில் சேர்த்தார். ஏன்னா இது சரியா முறையா, இப்படி நம்ம எழுதலாமா அப்படின்லாம் அவருக்கு நிறைய சந்தேகங்களும் ஒரு விதமான தயக்கமும் பயமும் இருந்தது. அதனால நடுக்கத்தோட ஒரு தபால்ல சேர்த்துட்டார். இந்த கடிதம் எழுதியதன் மூலம் எம்முக்கு என்ன நடந்ததுன்னா, ஸ்ரீ அன்னையின் பாதுகாப்பான சாநித்தியத்தில் நுழைந்தார். அதனாலதானே என்னமோ தெரியல, நம்மளையும் எல்லாரும் அந்த சாதகர்கள்லாம் வந்து மூத்த சாதகர்கள் எது ஒன்னையும் எழுதி வைங்க. நம்ம சாவித்திரி எழுத சொல்றது மட்டும் இல்ல, நம்முடைய பிரச்சனைகளை கூட ஒரு கடிதமா எழுதி அன்னைக்கிட்ட சமர்ப்பிச்சுட்டா, அந்த உண்டியல் பெட்டியில போட்டுட்டா கூட நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வு ஏற்படுவதற்கு இதுதான் காரணம் போல இருக்கு. அவரது தெய்வீக விதியின் கதவுகள் திறந்தன. அந்த கடிதத்தை தபாலில் சேர்த்த கணத்திலிருந்து அவருக்கு ஒரு ஒரு விதமான ஆன்மீக அனுபவம் கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அது என்னன்னா, அவருடைய 2 புருவங்களுக்கு மத்தியிலையும் ஒரு ஒளி பொருந்திய சிவப்பு நிற ரோஜா மொட்டு ஒன்று தொங்குவதை போல அவர் காண ஆரம்பிச்சார். உறங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் அவர் அந்த ரோஜா மொட்டை பார்த்து கொண்டே இருந்தார். இது வந்து ஆனா அவருக்கு ரொம்ப ஆனந்தத்தை கொடுத்தது. ஆனந்தத்துல மிதக்க வைத்ததோடு மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் அளித்தது. சில நாட்களுக்கு பின்னர் பின்வரும் பிரார்த்தனையுடன் அவருக்கு ஆசிரமத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது. அதுல என்ன மென்ஷன் பண்ணியிருந்ததுன்னா, இது ஒரு பிரார்த்தனை அல்ல, திஸ் இஸ் நாட் அ பிரேயர்.
ஆனா ஒரு என்கரேஜ்மெண்ட். இது வந்து ஊக்கம் தரும் விஷயம் இது. ஊக்கம் தரும் செய்தி. அதனால இதனுடைய பொருள் என்னன்னா, தீயதிலிருந்து மோசமானதை நோக்கி அனைத்தும் போகும் அந்த தருணத்தில், நாம் பரமன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து, அந்த அருள் நம்மை ஒருபோதும் கைவிடாது என்று நாம் அறிய வேண்டும். விடியலுக்கு முன் உள்ள மணித்துளிகள் மிக இருளாகவே இருக்கும். விடுதலைக்கு முன்பு உள்ள அடிமைத்தனம் மிகவும் வலி மிகுந்ததாக இருக்கும். ஆனால் நமது இதயத்தில் நம்பிக்கை எனும் சாஸ்வத தீப்பிழம்பு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு அதுல ஒரு மெசேஜ் இருக்கு. அத ஆங்கிலத்துல படித்தா இன்னும் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். At the very moment when everything seems to go from bad to worse, it is then that we must make a supreme act of faith and know that the grace will never fail us. The hours before the dawn are always the darkest. The servitude just before freedom comes, just before the freedom comes, is the most painful of all. But in the heart endowed with faith burns the eternal flame of hope, which leaves no room for discouragement. அப்படின்னு அந்த மெசேஜில் இருந்தது. அத்துடன் ஒரு பிரார்த்தனையும் வேறொரு தாளில் இருந்தது. அது மற்றொரு தாள்ல இறைவனுக்கு தொண்டு செய்ய விரும்புவோருக்கான ஒரு பிரார்த்தனை. அது நாம் எல்லாரும் அறிந்த ஒன்று. A prayer for those who wish to serve the divine. Glory to thee, O Lord, who triumphs over every obstacle. Grant that nothing in us shall be an obstacle in thy work. அப்படின்ற ஒரு பிரேயர். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால அது விரிவா சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த சூழல்ல வந்து இந்த வரிகளை படிச்ச உடனே எம்மின் சந்தேகங்கள் அனைத்தும் மறைந்தன. அவர் தான் இம்மாதிரி ஒரு பிரேயரை இதுக்கு முன்ன படித்ததே இல்லைன்னு உணர்ந்தார். அவர் அந்த பிரேயரை மனப்பாடம் செய்ததோடு அதன் பின்னால் ஒரு 40 வருட காலமான பிறகும் கூட அவருக்கு அந்த பிரேயர் மறக்கவே இல்லை. ஒரு அமைதியும் ஆனந்தமும் அவருடைய ஜீவன் முழுவதும் பல நாட்கள் வியாபித்திருந்தது. அதாவது ஒரு பிரசன்ஸ் இருந்தது. அவர் மீண்டும் தனது புருவங்களுக்கு மத்தியில ஒரு ஒளி மிகுந்த சிவப்பு ரோஜா மொட்டு ஒன்று தொங்குவது போல கண்டார். அவரது ஐயங்கள் நீங்குவது போல நிரந்தரமாக நீங்கின. தன்னை சுற்றிலும் ஒரு தெய்வீக மன்னிக்கும், ஒரு டெலிபோன் கால் வந்தது. ஓகே. அவரது ஐயங்கள் நிரந்தரமாக நீங்கின. தன்னை சுற்றிலும் ஒரு தெய்வீக சாநித்தியத்தை உணர்ந்தார். இதற்கிடையில அவரது தேர்வு முடிவுகள்லாம் வெளியாயிட்டு. அவர் பயந்தது போலவே 3ஆம் வகுப்பிலேயே அவர் தேர்ச்சி பெற்றிருந்தார். அவரது சிறப்பான கல்விசார் பணிவாழ்வு, அவர் கெரியர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது தகர்ந்து பொருளீட்டும் எதிர்காலம் மிக இருண்டதாக, ஒரு மெட்டீரியல் வேர்ல்டு வந்து அவருக்கு மெட்டீரியல் ஃபியூச்சர் வந்து ரொம்ப இருண்டதாக தெரிந்தது. என்ன பண்ண போறோன்னே ஒன்றும் புரியல. அது இந்த சூழல் அவர் என்ன பண்றாரு, அவர் தான் பட்டம் பெற்ற அன்று தன்னை நேசித்த அந்த பேராசிரியரை சந்திக்கிறார். அவருக்கு ஒரு பேராசிரியர் ரொம்ப அன்பா இருப்பார் அவர்கிட்ட. அந்த கான்வகேஷன் முடிஞ்ச அன்னைக்கே அவர் போய் வந்து அவரை பார்க்கிறாரு. அவருடன் ஒரு கண்ணியமான மனிதர், ஒரு ஜென்டில்மேன் இருந்தாரு. அந்த பேராசிரியர் வந்து எம்மை சிபார்சு செய்வதாக ஏற்கனவே ஒரு வாக்களித்திருந்தார். இந்த நிலையில முதல் வகுப்பை தவற விட்டது குறித்து அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். அந்த ப்ரொஃபசர் வந்து அந்த தன் கூட இருந்த அந்த நண்பரிடம் எம்மை சுட்டி காட்டி, இந்த பையன் எங்கு போனாலும் அந்த கல்வி நிலையத்திற்கு, இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு பெருமை சேர்ப்பவனாவே இருப்பான். ஆனா தற்போது அவனுடைய பணிவாழ்வு சிதைந்து விட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இட் ஹஸ் பீன் ரூயின்ட்ன்ற மாதிரி வார்த்தையை யூஸ் பண்றாரு. அந்த மனிதர் வந்து அந்த ஃப்ரெண்டு, ப்ரொஃபஸரோட ஃப்ரெண்டு, ஒரு கல்லூரியின் நிர்வாக குழுவின் தலைவர், எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியோட ஹெட், அவரு சேர்மன். ஸோ அவர் உடனடியா என்ன சொல்றாருன்னா, அவருக்கு அந்த பவர் இருக்கிறதுனால, எங்கள் கல்லூரியில ஒரு பணியிடம் காலி இருக்கு, அதுல நீங்க உடனடியா சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. என்னே வந்து இறைவனுடைய அருள். சோ இறைவனின் வழிமுறைகளை கண்டு வேப்பதை வந்து இப்போ நிறுத்தி விட்டாரு. அவருக்கு தெரியுது இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி. சோ அவருக்கு அப்போது கவலைப்படாதே, எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு போலா சாது சொன்னார் இல்லையா, அந்த வார்த்தைகள் தான் ஞாபகம் வந்தது.
அந்த கல்லூரி நிர்வாக குழுவிற்கு இப்ப வந்து என்ன பண்றாங்க, ஒரு ஒரு நடைமுறை, ஒரு ப்ரொசீஜர். இவர அப்சார்ப் பண்ணிக்கணும்னா, அதாவது இவருக்கு வேலை பணியிடம் குடுக்கணும்னா, ஒரு சில ப்ரொசீஜர கடைப்பிடிக்கணுன்றதுனால, அவங்க இவருக்காக அவங்களுடைய வழிமுறைகளே மாத்திக்கிறாங்க. என்னன்னா, ஏன்னா, இதுக்கு எதனாலன்னா, விட உயர் பட்டங்கள், ஹையர் டிகிரீஸ் வாங்குனவங்க, பெட்டர் ரெக்கார்ட்ஸ், சிறந்த பதிவுகள் உள்ளவர்கள்லாம் பணிக்கு விண்ணப்பித்திருந்தார்கள். அப்ளை பண்ணியிருந்ததுனால, ஆனா எம்முக்கு ஒரு நியாயமான ஒரு சந்தர்ப்பத்த குடுக்கணும் அப்டின்னா, இந்த போட்டியில எம்மும் கலந்துக்கணும்னா, அவருக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கணும் இல்லீங்களா? அதனால அவங்க என்ன பண்றாங்க, ஒரு புதிய ப்ரொசீஜர ஃபாலோ பண்றாங்க. என்ன ஒண்ணும் இல்ல. இப்ப எல்லாரும் கடைப்பிடிக்கிறது தான், அனைத்து போட்டியாளர்களையும் ஒரு வகுப்பறையில அ போ நின்று, ஒரு சப்ஜெக்ட் ஏதாவது ஒரு பாடத்த எடுத்து நடத்துறா மாரி டெமோ பண்ண சொல்லி சொல்றாங்க. அதுல யார் நல்லா சிறப்பா செய்றாங்களோ, அவங்கள செலக்ட் பண்ணலான்றது தான் அந்த ப்ரொசீஜர். இதுல நம்ப எதிர்பார்த்த மாதிரியே வந்து சிறந்த அ ஒரு சிறந்த ஒரு புரொஃபஸராக, லெக்சரராக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. வாழ்க்கையில பின்னாட்களில் கூட இதனால என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ்னா, ஒரு முறை கூட அவர் 3ஆம் வகுப்புல பாஸ் பண்ணிட்டாருன்றதுனால எந்த ஒரு தடங்கலும் அவருக்கு ஏற்படவே இல்ல. அவர் சிறந்த முறையில பணியாற்றி வெகு வேகமாகவே முன்னேறினார். கல்லூரி லெக்சரராக, விரிவுரையாளராக பணியாற்றத் தொடங்கி 3 மாதங்களானது. இப்போது அவரது கவனத்த வந்து பாண்டிச்சேரியை நோக்கி, இப்ப அவருடைய அட்டென்ஷன் ஃபுல்லா பாண்டிச்சேரி பக்கம் திரும்பி போச்சு. அவர் ஆசிரமம் வருவதற்கு அனுமதி வேண்டி, ஏன்னா மதருக்கு ஆல்ரெடி லெட்டர் போட்டுட்டார் இல்லையா? இப்ப அவர் வந்து மதரால் ஈர்க்கப்படுகிறார். நம்ம மதர் எவ்வளோ பெரிய மேக்னெட். ஸோ நம்மளுக்கே தெரியும். ஒரு முறை அவங்கள தரிசனம் பண்ணிட்டாலே, மீண்டும் மீண்டும் நம்ப தரிசனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அனுமதி வேண்டி மதருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அவருக்கு வந்த பதில் கடிதத்தில், அவர் ஏன் ஆசிரமம் வர விரும்புகிறார்? அந்நாள்ல இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் வைப்பாங்க. ஏன்னா, அவங்க ஒரு இப்ப கூட நமக்கு டைனிங்ல போய் சாப்பாடு டோக்கன் கேட்டா கூட சில கேள்விகள் கேட்கறாங்கல்ல. நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? என்ன பர்ப்பஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு. அந்த மாதிரி ஸ்ரீ அவர் ஏன் ஆசிரமம் வர விரும்புகிறார்? ஸ்ரீ அன்னை அரவிந்தரின் புத்தகங்களில் எவற்றையெல்லாம் அவர் வாசித்திருக்கிறார்? ஆசிரமத்தில் இருக்கும் யாரையாவது அவருக்கு தெரியுமா? என்றெல்லாம் கேள்விகள் அ கேட்டிருந்தாங்க அந்த லெட்டர்ல. ஸோ சிறு வயதுல அவர கவர்ந்த அந்த தாடி வச்ச டாக்டர் நாக் என்பவரை வந்து மறந்தே போயிட்டாரு. ஆனா, இப்ப என்ன விசேஷம்னா, டாக்டர் நாக் வந்து இப்போது ஆசிரமவாசியா இருக்காரு. ஆனா, அவர் மறந்து போயிட்டதுனால, வந்து தனக்கு யாரையும் தெரியாது ஆசிரமத்துல அப்படின்னு சொல்லி பதில் கடிதம் போட்டுட்டாரு. அப்புறம் என்ன பண்றாரு, தாம் படித்த புத்தகங்களின் பெயர்களை குறிப்பிட்டால் ஒருவேளை அனுமதி கிடைக்கலாம் அப்படின்றதுனால, நான் வாசித்த மற்றும் வாசிக்காத பல புத்தகங்களின் பெயர்களையும் குறிப்பிட்டார். இதிலிருந்து நமக்கு வந்து அவர் எவ்வளவு ஒரு ஆர்வமா இருந்தாரு. எப்படியாவது தனக்கு அனுமதி கிடைக்கணும்ன்றதுல அவருக்கு இருந்த ஒரு கவனம் வந்து நமக்கு தெரிய வருது. மே மாத இறுதியில வந்து ஆசிரமம் வந்து அடையறாரு. அவருக்கு பர்மிஷன் கிடைக்குது. ஸோ ஆசிரமம் வந்துடுறாரு. ஆசிரமத்தின் கதவருகில அப்ப வந்து பூமானந்த் அப்படின்றவர் இருக்காரு. நீங்க வந்து அவருடைய ஊர குறிப்பிட்டு, "இந்த ஊர்ல இருந்து தான் வரீங்களா?" அப்படின்னு கேட்ட உடனே, அதுக்கு ஆம்ன்னு "ஆமா" அப்படின்னு பதில் சொல்றாரு. உடனே பூமானந்த் என்ன பண்றார், அவர கதவருகிலேயே நிற்க சொல்லிட்டு, நொலினிதாவ கூப்பிடச் சொல்றாரு. கூப்பிடறதுக்கு உள்ள போறார். நொலினிதாவும் வெளியே வந்து எம்மை பார்த்து அ பார்க்கிறார். பார்க்கிறார். பொதுவா வந்து யார் காலையிலும் விழுந்து நமஸ்கரிக்கும் ஒரு பழக்கம். பிரணாம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அது பண்ற பழக்கம் இல்லாதவர். ஆனால் இப்போது வந்து நொலினிதாவை பார்த்த உடனே தன்னிச்சையாக அவருடைய பாதம் தொட்டு வணங்கினார். பின்னர் அவர் ஆசிரமம் தங்கு விடுதிகளிலேயே மிகவும் அழகான கோல்கொண்டில் தங்க வைக்கப்பட்டார். அடுத்த நாள் காலை 7:30 மணி அளவில் நொலினிதா அவரை மதரிடம் அழைத்துச் சென்றார். அவருக்கு ஆசிரம சம்பிரதாயங்கள் எதுவும் தெரியாது எம்முக்கு. அதனால நொலினிதாவும் அவர்ட்ட எதுவும் சொல்லல. அதனால அவர் மலர்களையோ, காணிக்கையோ, அன்னைக்கு பிரசாதமா குடுக்குற மாரி ஏதாவது ஒண்ணுமே எடுத்துட்டு போல. இதை தன் நிலை குறித்து தானே இவ்வாறு விவரிக்கிறார். இத பத்தி வந்து தன்னுடைய அந்த தரிசனம் அவர் மதர் முன்னாடி நிக்கும்போது எப்படி இருந்தது தனக்குன்றத தன்னுடைய வார்த்தைகளால் விவரிக்கிறார். எப்படின்னா, "நான் அன்னையின் முன் ஒரு குரங்கு போல் நின்று கொண்டிருந்தேன்" அப்படின்னு சொல்றாரு. அன்னை அவரிடம் என்ன குடுக்குறாங்கன்னா, மல்லிகை.
ஃப்ளவர் ஆஃப் பியூரிட்டி என்னும் தூய்மை மலர்களை அளிக்கிறார். பின்னர் அவர் சிறிது நேரம் அப்படியே ஒரு சின்ன டிரான்ஸ், ஒரு சமாதி நிலையை அடைகிறார் அன்னை. ஒரு சின்ன சமாதி நிலையில இருந்துட்டு மீண்டும் அந்த நிலையிலிருந்து வந்து எம்மை நோக்கி புன்னகைக்கிறார். அவர் அன்னையின் அருள் மழையில் நனைந்தவாறு எம்ம வந்து நின்றுட்டு இருக்காரு. தெய்வீக அன்னை முன்பு நின்று கொண்டிருந்த அந்த தருணங்களை வார்த்தைகளால விவரிக்க இயலாத ஒன்றுன்னு எம் குறிப்பிடுறார். கடந்த பல வருடங்களாக மீண்டும் அன்னை வந்து எம்முக்கு அந்த ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸே கொடுக்குறாங்க. ஸோ இந்த சூழல்ல கடந்த பல வருடங்களால அவருள் இருந்த பல சந்தேகங்களும் பதற்றங்களும் இப்போ காணாம போயிடுச்சு. பல வருடங்களுக்கு பிறகு அவர் மிகவும் லேசாகவும் தளர்வாகவும் ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் ரொம்ப ஒரு ஃப்ரீயா லைட்டா உணர்றார். அவர் டைனிங் ரூம் உணவை கூட தவிர்த்துட்டு அந்த மாதிரி மனம் பாரம்லாம் நீங்கினதுனால அவருக்கு ஒரு ஆழ்ந்த உறக்கம் வந்துடுது. உறங்கி கொண்டே இருக்காரு. இந்த உணவே எடுத்துக்கல. பல நாள் இந்த மாதிரி கண்டினியூஸா அவர் தூங்கிக்கிட்டே இருக்காரு. பல உறக்கமற்ற கொடுமையான இரவுகளுக்கு ஈடு செய்வதை போல அவ்வளவு தூக்கம் அவருடைய உடலுக்கு தேவைப்பட்டது. அவருடைய கேள்விகளுக்கு விடை கிடைத்தது. அவர் இறுதியில் தெய்வத்தின் முகத்தை பார்த்து விட்டார். 1 மாத காலம் இவ்வாறு ஆனந்தத்தில் திளைத்த எம் ஊர் திரும்ப ஆயத்தமானார். அவர் மே மாதத்தில் வந்ததினால் ஸ்ரீ அரவிந்தரின் தரிசனம் அவருக்கு கிட்டவில்லை. கிளம்புவதற்கு முன்னால் அவர் ஆசிரம வரவேற்பறையில, ஆசிரம ரிசப்ஷன், அங்க வந்து ஸ்ரீ அரவிந்தருடைய புகைப்படம் இருக்கும். அதுக்கு முன்னாடி நின்றுட்டு அந்த ஆசிரம அவர் வந்து பிரேயர் பண்றார் பகவானை குறித்து. ஏன்னா பகவானை பார்க்க முடியல இல்லையா, அவருக்கு பகவானுடைய தரிசனம் கிட்டவில்லை. இந்த ஆசிரமத்தின் பேரரசர் நீங்கள். உங்களுடைய அருளின்றி தரிசனத்திற்கு வாய்ப்பில்லை. தங்களது உதவி மற்றும் அருளால் மட்டுமே தங்களது தரிசனத்தை நான் பெற முடியும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். இந்த பிரார்த்தனையோட எம் வந்து தன் ஊர் திரும்பி பணியிலும் தொடர்ந்தார். அதே வருடத்துல டிசம்பர் மாத மத்தியில் அருகில் உள்ள ஒரு மலையின் மீது இருக்கும் சிவன் கோவிலுக்கு எம் போறார். அங்க அவருக்கு உனக்கு தரிசனம் வழங்கப்பட்டது அப்படின்னு ஒரு குரலை கேட்டு திடுக்கிடுறார். அந்த கோயில்ல யாரும் இல்லை, ஆளரவமற்ற கோயிலா இருக்கு. ஆனா அந்த நேரத்துல ஒரு குரல் அவர் கேட்கறது, உனக்கு தரிசனம் வழங்கப்பட்டது. அப்ப கேட்டு அவருக்கு ஒரே திடுக்கிட்டு போயிடுறாரு. அவருக்கு அதற்கு சந்தர்ப்பம் இருப்பதாகவே தோணலை. ஏன்னா அவர் புதிதாக வேற ஒரு பணியில சேர்ந்திருக்காரு கல்லூரியில. அந்த நீண்ட விடுமுறை உடனடியாக கிடைக்காது. அதே மாதிரி எல்லா தரிசன நாட்களுமே குறிப்பாக நீண்ட விடுமுறை நாட்களில் அமைவதில்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, ஏப்ரல் மேலாம் பெருசா எந்த தரிசனமும் கிடையாது. குறிப்பா மே மாசத்துலதான் லாங் சம்மர் ஹாலிடேஸ். அதுல பொதுவா எந்த தரிசன நாளும் கிடையாது. ஸோ இப்படி இருக்க நம்ம எங்கேருந்து போறோம்? அதனால வந்து அப்படின்னு அவருக்கு ஒரே கேள்வி, நம்ம எங்கேருந்து போறோம்? இந்த மாதிரி லீவே இல்லையே, இது என்ன, இது எப்படி நடக்கும் அப்படின்னு. ஆனால் எதிர்பாராத வண்ணம் ஒரு அரசியல் இயக்கம் காரணமாக அம்மாநிலத்தோட அந்த ஸ்டேட்டோட அனைத்து கல்லூரிகளும் மூட வேண்டி வந்தது. அதனால எம் வந்து பிப்ரவரி மாத தரிசனத்துக்கு வந்தார். என்ன ஒரு அன்னையுடைய பிளான் பாருங்க. அதாவது இறை சித்தம், தை வில் பி டன் அப்படின்ற மாதிரி நம்ம நம்ம மனித மனம் கொண்டு நம்ம என்னென்னவோ யோசிக்கிறோம். ஆனால் என்ன நடக்கணும்ன்றது இறைவனுடைய திருவருள். அது அந்த பக்தனை வரவழைக்கணும்ன்றதுக்காக ஒரு அரசியல் இயக்கத்தை செயல்படுத்த வச்சு அதுக்கு காரணமாக அதன் விளைவாக எல்லா கல்லூரிகளையுமே மூட வச்சிடுறாங்க. ஸோ இது இவருக்கு ஒரு லாங் லீவ் கிடைச்சிடுறது. அதனால அவர் வந்து வராரு. தரிசன நாள் வந்த போது அவர் வந்து, ஆனா வர வழியிலேயே வந்து எம்முக்கு உடல் நலம் இல்லாமல் போகுது. அதனால அவர் வந்து ரொம்ப கவலைப்படுறாரு, எங்கிருந்து நம்ம போய் தரிசனம் பண்றது, இப்படி உடம்புக்கு வந்துடுச்சு அப்படின்னு. ஆனால் தரிசன நாள் வரும்போது அவருடைய உடல் வந்து பூரண குணமடைந்து நல்ல ஒரு உடல் நலத்துடன் ஸ்ரீ அரவிந்தரை முதன்முறை தரிசனம் செய்தார். இந்த கட்டத்தோட நம்ம இதை வந்து நிறுத்திக்கலாம்னு தோணுது கதையை. ஏன்னா இதனுடைய அடுத்த பகுதி இதுக்கு ஈக்குவலாவே லெங்க்தியா இருக்கும். ஸோ கண்டினியூஸா சொல்லவும் முடியாது. அதே சமயம் இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டு கொஞ்சம் நிறுத்தினா அதை அடுத்த எபிசோடுக்கு அது லெங்க் பத்தாது. ஸோ இந்த கட்டத்தோட நிறுத்திக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நல்லதும்மா.
சரிங்களா ஐயா? ஓகேம்மா, ஓகேம்மா. நல்லதும்மா. நம்ம அடுத்ததுல கன்டின்யூ பண்ணிக்குவோம்மா. ஆ, சரி. ஓகே. நன்றி. நன்றி.